செவ்வாய் தோஷத்தினால் என்னென்ன துன்பங்கள் ஏற்படலாம்? ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 3 விதமான கணவனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய 3 விதமான காரணங்கள் இருக்கும். 1, அந்த பெண்ணுடைய அடிப்படை ஜாதகத்தில் கணவனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய டைவர்ஸ் என்ற அமைப்பு இருக்கும். அது 7ஆம் இடம் மட்டுமல்ல, 2ஆம் இடத்தையும் சார்ந்தது. மற்றொன்று, கணவனை விட்டு வெகு தூரம் பிரிந்து இருக்க வேண்டிய அவசியம். கணவன் மனைவி நல்ல இணைவாக இருப்பார்கள், ஆனால் பையன் வெளிநாட்டில் இருப்பான், பொண்ணு இங்கே இருக்கும். அது பல வருடங்களுக்கு பையன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். இதுவும் ஒரு பிரிவு தான். 3ஆவதாக இருக்கக்கூடிய பிரிவு என்னென்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆயுள் குறைந்த கணவனை அடைவாள். அது ஒரு தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெண் தனக்கு வரக்கூடிய கணவன் ஆயுள் குறைந்த கணவனை அடையக்கூடியவள் என்பது இருக்கும். இதை தான் நீங்கள் அதிகமாக செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லக்கூடியது. பையனுடைய ஜாதகத்தில் ஆயுள் நன்றாக இருந்தால் அவன் கண்டிப்பாக மடிய மாட்டான். பெண்ணை விட்டு பிரிந்து செல்லலாம் அல்லது பிரச்சனைகள் வரலாம். இது ஜாதகத்தில் 7ஆம் இடம், 2ஆம் இடம், லக்னத்தை பொறுத்து தான், வெறும் செவ்வாய் தோஷத்தை பொறுத்து அல்ல. இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். அப்போது நீங்கள் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணுடைய ஜாதகத்தில் நல்ல ஆயுள் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நல்ல ஆயுள் ஸ்தானம் இருக்குது, அவனுக்கு ஆயுள் நன்றாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பெண் அந்த பையனை கொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண் ஜாதகம் அஷ்டமத்தில் 8 மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் அது போய் ஒரு பையனுடைய ஆயுளை குறைத்துவிடும் என்கிற அர்த்தத்தில் தான் இப்போ ஜாதக பொருத்தம் போயிட்டுருக்கு. ஒரு பெண் பிறந்ததே அந்த பையன் பிறந்த பிறகு தான் பிறந்திருப்பான். கண்டிப்பாக அந்த பையன் பிறக்கும் போதே ஆயுள் ஸ்தானத்தை கையில் கொண்டு வந்துடுறான். இதுதான் ஜோதிடம். அப்போ தன்னுடைய சுய ஜாதகத்திலேயே அவன் ஆயுளை கொண்டு வரும்பொழுது மற்றொரு பெண் வருவதனால் இவனுடைய ஆயுள் எப்படி குறையும்? குறைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெண் வருவதனால் இவனுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டு போகலாம், மனைவியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வரலாம், டைவர்ஸ் வரலாம், தினந்தோறும் ஒரு தொந்தரவு, தாம்பத்திய வாழ்க்கை சுகமில்லை, இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் ஆயுள் போகணும்னு அவசியம் இல்லையே. அந்த ஆயுள் ஸ்தானத்தை குறித்து சொல்லக்கூடியது ஆணுடைய ஜாதகத்தில் தானே இருக்குது. நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணின் ஜாதகம் நல்ல ஆயுள் ஸ்தானத்துடன் இருந்தாலே தைரியமாக நாம் திருமணம் செய்யலாம். சான்ஸ்கிரிட் காலேஜ் பிரின்சிபால் பல நூல்களை சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழாக்கம் பண்ணவர். அவர் சொல்கிறார், கேளுங்க. செவ்வாய்க்கு செவ்வாயை பார்த்து இணைய வைக்கும் தகவல் ஜோதிட நூல்களில் இல்லை. பல நூல்களை ஜோதிட நூல்கள் சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழாக்கம் பண்ண இவர் சொல்கிறாரு, ஜோதிட நூல்களில் இல்லை. பிற்பாடு வந்த ஜோதிட மேதைகளின் அறிமுகம் இது. செவ்வாய் தோஷத்தை வைத்து குறையை தீர்க்க இயலாது. கணவன் ஜாதகத்தில் நீண்ட ஆயுள் யோகம் இருந்தால் அவன் மடிய மாட்டான். இதை விட யார் தெளிவாக சொல்ல முடியும்?